ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விசாலட்சி இல்லம். நான் எப்படி எடையை குறைச்சேன், என்னோடய வெயிட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணேன்ற விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஈஸியாக எளிமையாக தான் 30 நாளில் நம்மளால் அட்லீஸ்ட் ஒரு 3 கிலோவாவது குறைக்க முடியும். அதுக்கு சின்ன சின்ன விஷயத்த சேஞ்ச் பண்ணால் போதும். நான் என்ன பண்ணேன்னா, வெந்நீர் குடிக்க ஆரம்பித்தேன். வெதப்பான தண்ணி தான் குடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு அடுத்ததான் காலை கடன் கம்பல்சரி காலையில் எழுந்ததுமே அந்த வேலையை முடிச்சிடுவேன். முடித்தா தான் ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே கிடைக்கும் நமக்கு. அதுக்கு அடுத்து சூரிய நமஸ்கார யோகா. இந்த யோகா செய்கிறதுனால நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் செய்யும் போது உங்களுக்கே தெரியும். காலைல டிஃபனை எப்பயுமே அவாய்ட் பண்ணக்கூடாது. அது சாப்பிட்டா தான் நமக்கு மார்னிங் ஆக்டிவிட்டீஸே கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். அதனால் காலையில் டிஃபன் எது இருந்தாலும் காலையில் சாப்பிட்ருங்க. டீ காஃபியெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. டீ காஃபியை அவாய்ட் பண்ணிவிட்டு க்ரீன் டீ, லெமன் சாறு சேர்த்து அது கரெக்ட் டைம் சாப்பிட்ருங்க. அடுத்து சாப்பாடு சாதம் அளவு கம்மியாக வச்சுட்டு கீரை, காய்கறிகள், முட்டை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ப்ரோட்டீன் இருக்க அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். நெல்லிக்காய் ஜூஸ் எதுக்குன்னா வெயிட் லாஸ்க்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. நைட்டு டின்னருக்கு பதிலாக ஃப்ரூட்ஸாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா 7 மணிக்குள்ளே எந்த சாப்பாடாக டிஃபனாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்ருங்க. 7 மணிக்கு மேலே நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். 15 நாளுக்கு ஒரு முறை கடுக்கா வாட்டர், இது வெந்நீரில் கடுக்காயோட பொடியை போட்டு கலந்து அதை குடிக்கணும். 15 நாளுக்கு ஒரு முறை குடித்தோன்னா நம்ம குடல் சுத்தமாகறதோட குடலில் இருக்க நச்சுக்கள் வெளியேறிடும். அந்த சின்ன சின்ன புழுக்கள் நமக்கு தொந்தரவு கொடுக்குறது எல்லாமே கிளியர் ஆயிரும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஹெல்த்லேயும் உங்களோட உடல் எடையிலையுமே டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். மறக்காமல் விசாலட்சி இல்லத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.